பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 91 அதனுடைய 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆபத்து நேரங்களிலே, கஷ்டத்தின் நேரத்திலே, பிரச்சனையின் நடுவிலே, பயங்கரமான சூழ்நிலையிலே, குழப்பத்தின் மத்தியிலே, நெருக்கடியான வேளையிலே அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை நெருக்கத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், உபத்திரவத்துல இருக்கலாம், கண்ணீரின் நடுவில் இருக்கலாம், இன்னும் பலவித சூழ்நிலையில நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஒரு மனுஷனும் உங்களை தொடாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடிக்கு, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடிக்கு உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாஞ்சையா இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் தம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாக்கிற தகப்பனாயிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் குடும்ப வாழ்க்கையிலே போராடுகிறார்கள், தொழில்ல, வியாபாரத்துல, ஊழிய ஸ்தலத்துல, இன்னும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, படிப்புல, இப்படி நிறைய சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல நமக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள் உண்டு, வளர்ச்சியை தடுக்கிறவர்களும் உண்டு. இந்த நாளிலும் கூட நீங்கள் எதை பார்த்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். உங்க பிரச்சனையை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், நெருக்கடியை மாற்றுவார், மனக்குழப்பங்களை மாற்றுவார். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியை கொடுத்து அவர் தம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், சத்துரு தொடாதபடி, அந்தகார வல்லமைகள் தொடாதபடி, அசுத்த கிரியைகள் தொடாதபடி, ஆண்டவரை சஞ்சலங்கள் தொடாதபடி உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம்.